பைபிள் சவாலின் 173வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 46 முதல் 48 அத்தியாயங்கள் தேவனுடைய வல்லமையையும் பாதுகாப்பையும் தனது மக்களிடையே இருக்கும் அவரது நிலையான சந்நிதியையும் கொண்டாடுகின்றன. பூமி அதிர்ந்தாலும் சுற்றிலும் பிரச்சினைகள் எழுந்தாலும் தேவன் நமது அடைக்கலமும் பலமுமாக இருக்கிறார் என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. குழப்பத்தின் நடுவிலும் அவரது சந்நிதி சமாதானத்தையும் நிச்சயமற்ற நேரங்களில் தைரியத்தையும் தருகிறது. மேலும் தேவன் முழு பூமிக்கும் ராஜாவாக இருக்கிறார் என்றும் அவர் ஆராதனைக்கும் மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் தகுதியானவர் என்றும் சங்கீதக்காரர்கள் ஸ்தோத்திரிக்கிறார்கள். எந்த எதிரியும் எந்த சிரமமும் தேவனுடைய திட்டங்களை வெல்ல முடியாது. நமது பயங்களை விட அவரது மகத்துவத்தின் மீது கவனம் செலுத்தும்போது நமது இதயம் தைரியத்தாலும் நம்பிக்கையாலும் நிரம்புகிறது. இன்று என்றென்றும் ஆட்சி செய்யும் மற்றும் தனது மக்களை ஒருபோதும் கைவிடாத தேவனின் மீது நம்பிக்கையுடன் ஆரம்பிப்போம். Welcome to day 173 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 46 to 48 celebrates God's power, protection, and unshakable presence among His people. These psalms remind us that even when the earth trembles and troubles rise around us, God remains our refuge and strength. His presence brings peace in the middle of chaos and confidence in times of uncertainty. The writers also praise God as the great King over all the earth. Worthy of worship, honor, and trust, no enemy or difficulty can overcome the plans of God. When we focus on His greatness instead of our fears, our hearts are filled with courage and hope. Let us begin today with confidence in the God who reigns forever and never fails His people. சங்கீதம் அதிகாரம் 46. Psalms chapter 46. வசனம் 1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். Verse 1. To the chief musician for the sons of Korah, a song upon Alamot. God is our refuge and strength, a very present help in trouble. வசனம் 2. ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும். Verse 2. Therefore will not we fear, though the earth be removed, and though the mountains be carried into the midst of the sea. வசனம் 3. அதின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதின் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். சேலா. Verse 3. Though the waters thereof roar, and be troubled, though the mountains shake with the swelling thereof. Selah. வசனம் 4. ஒரு நதியுண்டு, அதின் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். Verse 4. There is a river, the streams whereof shall make glad the city of God, the holy place of the tabernacles of the Most High. வசனம் 5. தேவன் அதின் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். Verse 5. God is in the midst of her, she shall not be moved. God shall help her, and that right early. வசனம் 6. ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. Verse 6. The heathen raged, the kingdoms were moved. He uttered his voice, the earth melted. வசனம் 7. சேனைகளின் கர்த்தர் நம்மோடிருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேலா. Verse 7. The Lord of hosts is with us, the God of Jacob is our refuge. Selah. வசனம் 8. பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். Verse 8. Come, behold the works of the Lord, what desolations he hath made in the earth. வசனம் 9.
அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். இரதங்களை நெருப்பினால் சுட்டிருக்கிறார். Verse 9. He maketh wars to cease unto the end of the earth. He breaketh the bow, and cutteth the spear in sunder. He burneth the chariot in the fire. வசனம் 10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். Verse 10. Be still, and know that I am God. I will be exalted among the heathen. I will be exalted in the earth. வசனம் 11. சேனைகளின் கர்த்தர் நம்மோடிருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேலா. Verse 11. The Lord of hosts is with us. The God of Jacob is our refuge. Selah. சங்கீதம் அதிகாரம் 47. Psalms chapter 47. வசனம் 1. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். Verse 1. To the chief musician, a psalm for the sons of Korah. O clap your hands, all ye people, shout unto God with the voice of triumph. வசனம் 2. உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். Verse 2. For the Lord Most High is terrible. He is a great king over all the earth. வசனம் 3. ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். Verse 3. He shall subdue the people under us, and the nations under our feet. வசனம் 4. தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். சேலா. Verse 4. He shall choose our inheritance for us, the excellency of Jacob whom he loved. Selah. வசனம் 5. தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்காள சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். Verse 5. God is gone up with a shout, the Lord with the sound of a trumpet. வசனம் 6. தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். Verse 6. Sing praises to God, sing praises unto our King, sing praises. வசனம் 7. தேவன் பூமியனைத்திருக்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். Verse 7. For God is the King of all the earth. Sing ye praises with understanding. வசனம் 8. தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். Verse 8. God reigneth over the heathen. God sitteth upon the throne of his holiness. வசனம் 9. ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாகச் சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். Verse 9. The princes of the people are gathered together, even the people of the God of Abraham. For the shields of the earth belong unto God. He is greatly exalted. சங்கீதம் அதிகாரம் 48. Psalms chapter 48. வசனம் 1. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். Verse 1. A song and psalm for the sons of Korah. Great is the Lord, and greatly to be praised in the city of our God, in the mountain of his holiness. வசனம் 2. வடதிசையிலுள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். Verse 2. Beautiful for situation, the joy of the whole earth, is Mount Zion, on the sides of the north, the city of the great king. வசனம் 3. அதின் அரமனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். Verse 3. God is known in her palaces for a refuge.
வசனம் 4. இதோ ராஜாக்கள் கூட்டிக்கொண்டு ஏகாமாய் கடந்து வந்தார்கள். Verse 4. For, lo, the kings were assembled, they passed by together. வசனம் 5. அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். Verse 5. They saw it, and so they marveled, they were troubled, and hasted away. வசனம் 6. அங்கே நடுக்கங்கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயைப் போல வேதனைப்பட்டார்கள். Verse 6. Fear took hold upon them there, and pain, as of a woman in travail. வசனம் 7. கீழ்காற்றினால் தர்ஷீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். Verse 7. Thou breakest the ships of Tarshish with an east wind. வசனம் 8. நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். சேலா. Verse 8. As we have heard, so have we seen in the city of the Lord of hosts. In the city of our God. God will establish it forever. Selah. வசனம் 9. தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். Verse 9. We have thought of thy loving kindness, O God, in the midst of thy temple. வசனம் 10. தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. Verse 10. According to thy name, O God, so is thy praise unto the ends of the earth. Thy right hand is full of righteousness. வசனம் 11. உம்முடைய நியாயத் தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களிகூறுவார்களாக. Verse 11. Let Mount Zion rejoice, let the daughters of Judah be glad, because of thy judgments. வசனம் 12. சீயோனைச் சுற்றி உலாவி அதின் கொத்தளங்களை எண்ணுங்கள். Verse 12. Walk about Zion, and go round about her. Tell the towers thereof. வசனம் 13. பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதின் அலங்கத்தை கவனித்து அதின் அரமனைகளை உற்று பாருங்கள். Verse 13. Mark ye well her bulwarks. Consider her palaces, that ye may tell it to the generation following. வசனம் 14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் நம்முடைய தேவன், மரணபரியந்தம் நம்மை நடத்துவார். Verse 14. For this God is our God forever and ever. He will be our guide, even unto death. பைபிள் சவாலின் 173வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நமது வலிமையான அடைக்கலமும் விசுவாசமான பாதுகாவலருமாக இருக்கிறார் என்பதை கற்றோம். நாம் சந்திக்கும் எல்லா பயங்களையும் சவால்களையும் நிச்சயமற்ற சூழ்நிலைகளையும் விட அவரது வல்லமை பெரியது என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. அவரது சந்நிதியை நம்பும்போது கடினமான நேரங்களிலும் நமது இதயம் சமாதானமாக இருக்க முடியும். அவரது மாறாத பலத்தில் முழுமையாக நம்பிக்கை வைத்து தொடர்ந்து அவரை ஆராதிப்போம். தேவனுடைய மகத்துவத்தின் மீது கவனம் செலுத்தும் ஒவ்வொரு நேரமும் நமது தைரியத்தையும் விசுவாசத்தையும் புதுப்பிக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவரது வாக்குத்தத்தங்களில் உறுதியாக நிற்க ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த சத்தியம் உங்கள் இதயத்தை அதிகமாக பலப்படுத்தியது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 173 of our Bible challenge is complete. Today we learned that God is our strong refuge and faithful protector in every situation. These Psalms remind us that His power is greater than every fear, challenge, or uncertainty we face. When we trust in His presence, our hearts can remain peaceful even during difficult times. Let us continue to worship Him and place our confidence fully in His unfailing strength. Every moment spent focusing on God's greatness renews our courage and faith.
Each day is another opportunity to stand firm in His promises. What truth from today's reading strengthened your heart the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.